Hello students, 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acidல இதுக்கு முன்னாடி நம்ம introduction பார்த்தோம். இப்போ அடுத்தது nomenclature of aldehydes and ketones பார்க்கலாம். இப்போ nomenclature அப்படின்னாவே அதில் ஒரு 4 rules இருக்கு. First அதோட prefix, second root word, அடுத்தது சஃபிக்ஸை வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று ப்ரைமரி சஃபிக்ஸ், இன்னொன்று செகண்டரி சஃபிக்ஸ். இப்போ ப்ரிஃபிக்ஸ் அதில் என்ன நம்ம எதை நம்ம ஃபஸ்ட் நேம் கொடுப்போம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸில் இப்போது ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு லாங் கார்பன் செயினில் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குன்னா அந்த சப்ஸ்டியூஷனுக்கு நம்ம வித் நம்பர் எத்தனை பொசிஷனில் அந்த சப்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தான் நேம் கொடுக்கணும். அடுத்தது ரூட் வேர்ட், அந்த லாங் செயின் கார்பனில் எத்தனை கார்பன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் இருந்தால் மெத், 2 கார்பன் இருந்தால் எத், 3 கார்பன் இருந்தால் ப்ரோப், 4 கார்பன் இருந்தால் பியூட், 5 கார்பன் இருந்தால் பென்ட், 6 இருந்தால் ஹெக்ஸ், 7 இருந்தால் ஹெப்ட், அப்படி நம்ம நேம் கொடுப்போம். அடுத்தது ப்ரைமரி சஃபிக்ஸில் அந்த லாங் செயின் கார்பன் வந்து சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா, அதாவது சிங்கிள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்ட் இருக்கா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நேம் கொடுக்கணும். சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா ANE, அதாவது முடியும் போது ANEன்னு முடியணும். இல்லை அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா ANன்னு முடிக்கலாம். இதே டபுள் பாண்ட் இருந்ததுன்னா ENE அப்படின்னு முடிக்கணும். கடைசியில் உங்களுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் இருந்தால் EN மட்டும் முடிக்கணும். இதே ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா YNEன்னு முடிக்கணும். செகண்டரி சஃபிக்ஸ் இருந்ததுன்னா YN மட்டும் கொடுக்கலாம். இதே செகண்டரி சஃபிக்ஸ் என்னென்னா அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்கஹால் லெசனில் பார்த்தோம், OH அப்படின்னு முடிஞ்சிருந்த ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா OL அப்படின்னு முடியணும். இதே ஆல்டிஹைடு இருந்ததுன்னா ALன்னு முடிக்கணும். இதே கீட்டோன் இருந்ததுன்னா கீட்டோனை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது பொசிஷனில் கீட்டோன் இருக்குது அப்படின்னு அதுக்கு நம்பர் கொடுத்து ONEன்னு முடிக்கணும். அதே மாதிரி தான் கார்பாக்சிலிக் ஆசிட் COOH குரூப் இருந்ததுன்னா ஆயிக் ஆசிட் அப்படின்னு செகண்டரி சஃபிக்ஸ் கொடுக்கணும். இதுக்கு நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் பாருங்கள், இதில் ஃபங்க்ஷனல் குரூப் CHO இருக்குது, பட் அதுக்கு பக்கத்தில் இந்த அல்கைல் குரூப்பில் எந்த கார்பனும் கிடையாது. அதனால் இதுக்கு மட்டும் ஒரு கார்பன் இருக்கிறதா வச்சுக்கிட்டு எப்போவுமே கார்பனல் காம்பவுண்ட்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கிற சியையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த சி தான் நம்ம கம்மியாக நம்பர் கொடுக்கணும், அந்த சிக்கு தான் கம்மியாக நம்பர் கொடுக்கணும். நம்ம ஆல்கஹால் லெசனில் பார்த்தோம் இல்லையா, OH வர இடத்துக்கு நம்ம கம்மியாக நம்பர் கொடுக்கணும்னு, பட் நம்ம அங்கே OHக்கு நம்பர் கொடுக்க மாட்டோம். பட் இந்த இடத்துல கார்பனல் காம்பவுண்டில் ஆல்டிஹைடில் CHO இருக்கும், கீட்டோனில் CO இருக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட்டில் COOH இருக்கும். அது எல்லாத்துக்குமே நம்ம 1ன்னு நம்ம வந்து கம்மியான நம்பர் கொடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத், எப்போவுமே IUPAC நேம் எழுதும்போது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும், சரிங்களா? மீத் எல்லாமே சிங்கிள் பாண்ட், ஏன் ஆல்டிஹைடு இருக்கிறதுனால AL மெத்தனால். இதில் பாருங்கள், இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ 2 கார்பன் இருக்கிறதுனால சிங்கிள் பாண்ட்னால ஏன், ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்னால ஆல், எத்தனால். அதாவது எத்தனால் மெத்தனால், அந்த OL AL கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, சரிங்களா? ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி தான் வரும், பட் வந்து AL OL அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாண்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு 1 கொடுத்துக்கலாம், இங்கே 2 கொடுத்துக்கலாம், இங்கே 3 கொடுத்துக்கலாம். 3 கார்பன் இருந்தால் ப்ரோப், செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது 2 ஈன், ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஆல்டிகேட் இருக்கிறதுனால AL, ப்ரோப் 2 ஈன் ஆல். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, 1 2 3 4. அப்போ பியூட் 4 இருக்கனால பியூட், செகண்ட் பொசிஷனில் ஈன் இருக்குது, ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்னால AL, பியூட் 2 ஈன் ஆல் அப்படின்னு கொடுக்கணும். இப்போது இந்த காம்போனண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்டிஹைடும் இருக்குது, ஒரு ஆல்கஹாலும் இருக்குது.
இதில் வந்து நம்ம எதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணோம்னா ஆல்டிஹைடு தான் ப்ரிஃபர் பண்ணோம். அப்போ உங்களுக்கு இந்த ஆல்கஹால் OH வந்து சப்ஸ்டியூஷன் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு தான் நேம் கொடுக்கணும். அப்போ பாருங்கள் 1 2 3 இங்கே ஒரு ஆல்கஹால் இருக்குது, இதுவும் சப்ஸ்டியூஷன் தான். அப்போ 2 ஆல்கஹால் இருக்கிறதுனால 2,3 OH சப்ஸ்டியூஷன்லேருந்து என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ராக்சில். ஸோ டைஹைட்ராக்சில் 2 ஆல்கஹால் இருக்கிறனால டை ஹைட்ராக்சி, 3 கார்பன் இருக்கனால ப்ரோப், சிங்கிள் பாண்ட்னால ஏன், ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்னால AL, 2,3 டைஹைட்ராக்சி ப்ரோப்பனால். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு பென்சீன் ரிங்கில் CHO இருக்குது. ஸோ இது வந்து பென்சால்டிகைடுன்னு நம்ம சொல்லுவோம் காமனாக. பென்சீன் ரிங்கில் ஆல்டிகைட் இருக்கனால பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த Cயில் வந்து இந்த பென்சீன் ரிங் வந்து சப்ஸ்டியூஷன், அதாவது C6H6ல் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல CHO இருக்குது. ஸோ இந்த C6H5 வந்து நமக்கு சப்ஸ்டியூஷனாக வரும்போது ஃபினைல் அப்படின்னு சொல்லணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு தான் பேர் கொடுக்கணும். ஸோ என்ன சப்ஸ்டியூஷன், ஃபினைல். ஃபினைல் ஒரு கார்பன் இருக்கிறதுனால மெத், சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன், ஆல்டிகைட் இருக்கிறதுனால ஆல், ஃபினைல் மெத்தனால். சரிங்களா? இதுக்கு அடுத்தது கீட்டோன்ஸ்க்கு பார்க்கலாம். இப்போது கீட்டோன்ஸ் பார்க்கலாம். இப்போது 1 2 3 எப்படி கொடுத்தாலும் 1 2 3 தான். ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப், சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன், சி டபுள் பாண்ட் ஓ இருந்தால் நம்ம செகண்டரி சஃபிக்ஸ் என்னென்னு படித்தோம், ONEன்னு கொடுக்கணும். ஸோ ப்ரோப்பென் ஓன் இதுக்கு பேர். ஸோ அடுத்தது இந்த எலமெண்ட் பார்க்கலாம். இந்த எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கார்பனுக்கு CH3 டபுள் பாண்ட் CHC டபுள் பாண்ட் O CH3. அப்போ இந்த கீட்டோனுக்கு நம்ம கம்மியாக நம்பர் வர மாதிரி கொடுத்தா 1 2 3 4 5. ஸோ இந்த 5 கார்பனில் நமக்கு 4th பொசிஷனில் ஒரு CH3 சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு தானே பேர் கொடுக்கணும். அப்போ பாருங்கள், 4 மெத்தில், 5 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப், 3rd பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது 3 ஈன், செகண்ட் பொசிஷனில் C டபுள் பாண்ட் O இருக்குது, அதனால் 2 ஓன். பாருங்கள், 4th பொசிஷனில் சப்ஸ்டியூஷன் இருக்குது, அதனால் 4 மெத்தில், 5 லாங் செயினில் பேரண்ட் கார்பன் 5 இருக்குது. ஸோ ப்ரோப்பு 3வது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 3 ஈன், செகண்ட் பொசிஷனில் கீட்டோன் இருக்கிறதுனால 2 ஓன். இப்போ பாருங்கள், இதில் 2 ஃபீனால் இருக்குது. C6H5 ஃபீனால் தானே, 2 ஃபீனால் கூட ஒரு கீட்டோன் இருக்கிறது வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், ஃபினைல் டைஃபினைல் கீட்டோன் அப்படின்னு இதை நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இப்போ 2 ஃபினைல் இருக்கிறனால டைஃபினைல் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது இதுக்கு இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கணும். இந்த ரெண்டுமே சப்ஸ்டியூஷன்னால டைஃபினைல், ஒரு கார்பன் இருக்கிறனால மெத், சிங்கிள் பாண்ட் ஏன், ஓன் அப்படின்னு பேர் வைக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபினைல் இருக்குது, இங்கே மெத்தில் இருக்குது. ஸோ இது வந்து மெத்தில் ஃபினைல் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு பொசிஷன், இந்த பக்கம் ஃபினைலும் இருக்குது மெத்திலும் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன எப்படி பேர் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபினைல சப்ஸ்டியூஷன்னா 1 ஃபினைல், 2 கார்பன் இருக்கிறதுனால எத்து, சிங்கிள் பாண்ட் ஏன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் கீட்டோன் இருக்கிறதுனால 1 ஓன். சரிங்களா? இப்போது இது பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கீட்டோனும் இருக்குது, ஒரு
ஆல்டிகைடும் இருக்குது. இப்போ இதில் எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதில் கீட்டோன் வந்து நம்ம சப்ஸ்டியூஷனாக வச்சுக்கலாம். அப்போ இதில் 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு பேர் கொடுக்கறனால செகண்ட் பொசிஷனில் கீட்டோன் இருக்கு இல்லையா, அந்த கீட்டோன் சப்ஸ்டியூஷனாக வரும்போது ஆக்சின்னு கொடுக்கணும். அப்போ செகண்ட் பொசிஷனில் ஆக்சி, 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட், எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன், கடைசியில் ஆல்டிகைட் இருக்கிறதுனால ஏஎல், 2 ஆக்சி பென்டனால். இப்போ பாருங்கள், ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு ஆல்டிகைடும் இருக்குது, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் இருக்குது. இதில் எதுக்கு நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து சப்ஸ்டியூஷன் வந்து ஆல்டிகைட், இது வந்து சப்ஸ்டியூஷன். அப்போது இந்த சப்ஸ்டியூஷனுக்கு கம்மி நம்பர் கொடுக்கணுன்னா 1 2 இப்படி கொடுத்தோன்னா ஆல்டிகைடு கம்மி நம்பர் ஆச்சுல்ல. அப்போ ரெண்டாவது பொசிஷனில் ஆல்டிகைட் சப்ஸ்டியூஷனாக இருக்கும்போது அதுக்கு வந்து ஃபார்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் பொசிஷனில் ஃபார்மைல், ஓகேங்களா, ஃபார்மைல். இது பென்சின் ரிங்கில் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ பென்சினுக்கு பென்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு ஆயிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்ததுன்னா செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ஆயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு பேர் செகண்ட் பொசிஷனில் ஆல்டிகைட் சப்ஸ்டியூஷனாக இருக்கும்போது ஆல்டிகைட் சப்ஸ்டியூஷனாக ஃபார்மைல்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் பொசிஷனில் 2 ஃபார்மைல், பென்சின் ரிங் இருக்கிறனால பென்ஸ், COOH வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கிறனால ஆயிக் ஆசிட். சரிங்களா? இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 4 5 5 கார்னர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் சைக்ளோபென்டேன். இது ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், 5 இருக்கிறதுனால இதுக்கு பேர் சைக்ளோபென்டேன். இந்த சைக்ளோபென்டேனில் ஒரு கீட்டோன் இருக்குது, மெத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ இந்த மெத்தில் வந்து சப்ஸ்டியூஷன். அப்போ சப்ஸ்டியூஷனு கம்மியாக நம்பர் தரணும். அப்போ 1 2 3 இப்படி வந்தால் தான் கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் வந்தால் 1 2 3 4 ஆச்சு. ஸோ இதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ 3 மெத்தில், 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட், எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன். ஃபஸ்ட்டு பொசிஷனில் அதே மாதிரி பென்ட், இதில் சிங்கிள் பாண்ட் கிடையாது, இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்குது. பென்ட்டு செகண்ட் பொசிஷன்லேயும் ஃபோர்த் பொசிஷன்லேயும் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பென்ட் 2,4 எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது? 2 டபுள் பாண்ட் இருக்குன்னா டைஈன். ஃபஸ்ட்டு பொசிஷனில் கீட்டோன் இருக்குது, 1 ஓன், 2 மெத்தில் பென்ட் 2,4 டைஈன் 1 ஓன். இஎன் தான் வரணும், இஎன்இ போடக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து சஃபிக்ஸ் வர்றதுனால, ஓகே, செகண்டரி சஃபிக்ஸ் வர்றதுனால. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆல்டிகைடுக்கோ கீட்டோனுக்கோ நம்ம நேமிங் கொடுக்கணும். இதுக்கு அடுத்தது ஒரு எவாலுவேட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க IUPAC நேம் வச்சு, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு ஆல்டிகைடு இருக்குது, ஒரு மெத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பென்சின் ஆல்டிகைடு, பென்சால்டிகைடு. அப்போ நமக்கு இந்த மெத்தில் தான் சப்ஸ்டியூஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம 1ன்னு நம்பர் கொடுத்தோம்னா 2 3 4 ஃபோர்த் பொசிஷனில் மெத்தில் இருக்குது. இப்படி வந்தாலும் இது 4 தான். ஸோ 4 மெத்தில் பென்சால்டிகைடு. ஃபோர்த் பொசிஷனில் மெத்தில் இருக்குது, இது அப்படியே பென்சால்டிகைட். ஸோ 4 மெத்தில் பென்சால்டிகைட். அடுத்தது பாருங்கள், இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா CH2 CH3, இங்கே ஒரு CH3 டபுள் பாண்ட் CH, C டபுள் பாண்ட் O, CH3 இப்படி தான் இருக்கும். பாருங்கள், கீட்டோனுக்கு கம்மி நம்பர் வரணுன்னா 1 2 3 4 5. ஸோ இதில் ஃபோர்த் பொசிஷனில் இந்த மெத்தல் சப்ஸ்டியூஷனாக இருக்குது. அப்போ
4th பொசிஷனில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு தானே பேர் வைக்கணும். 4-மெத்தில் 5 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப். 3rd கார்பனில் நமக்கு டபுள் பாண்ட் இருக்குது. 3-ஈன் 2nd பொசிஷனில் கீட்டோன் இருக்கிறதுனால 2-ஓன். ஸோ 4-மெத்தில் ப்ரோப் 3-ஈன் 2-ஓன். இதுதான் இதோட பேர். அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் CH3 இருக்கிறதா அர்த்தம். இப்படி கீழே வந்ததுன்னா இது சப்ஸ்டியூஷன். இங்கே ஒரு CH3 இருக்கிறதா அர்த்தம். இந்த இடத்துல கீட்டோன் இருக்குது, C+O இருக்குது. இது எப்படி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH3 1 2 3 4 5 6 7 கார்பன் இருக்குது. 3 4 5 6 7 கார்பன் இருக்குது. அதில் இந்த கார்பன் கிட்ட கீட்டோன் இருக்குது. இது வந்து CH3 கணக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7. 4th கார்பன்லையும் 6th கார்பன்லையும் CH3 இருக்குது. மீதி எல்லாம் ஃபில் பண்ணுங்க. CH 1 1 2 3 4. இங்கே 1 2 3 4. இங்கே C1 2 3. இங்கே ஒரு CH மட்டும் போடலாம். இங்கே CH2. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இது இருக்கும். இதில் பாருங்கள், இது கீட்டோனுக்கு கம்மி நம்பர் கொடுக்கணுன்னா 1 2 3 4 5 6 7 கொடுக்கலாம். 7ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சப்ஸ்டியூஷன் இருக்குது. 6th பொசிஷன்லேயும் 4th பொசிஷன்லேயும் மெத்தில் இருக்கிறதுனால 4,6 2 மெத்தில் இருக்கிறதுனால டைமெத்தில். 7 கார்பன் இருந்தால் ஹெப்ட். எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஏன் 2nd பொசிஷனில் கீட்டோன் இருக்கனால 2-ஓன் இப்படின்னு பேர் கொடுக்கணும். ஸோ 4th பொசிஷன்லேயும் 6th பொசிஷன்லேயும் சப்ஸ்டியூஷன் மெத்தில் இருக்குது. ஸோ 4,6 2 மெத்தில் இருக்கிறதுனால டைமெத்தில். 7 கார்பன் இருக்கிறதுனால ஹெப்ட். எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கனால ஏன். 2nd பொசிஷனில் கீட்டோன் இருக்கிறதுனால 2-ஓன். சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த காம்போனண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு C இருக்குது, அதுக்கு சுற்றி 2 CH3 இருக்குது. CH3 இப்படி இருக்குது. இது கூட OHம் இருக்குது. ஸோ OH, இந்த OHம் சப்ஸ்டியூஷன் தான். இது கூட CH2 CHO. இப்போ இதில் OH ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்குது, CHO ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்குது. இது ரெண்டில் எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபங்க்ஷனல் குரூப்புக்குன்னா, CHOக்கு தான் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும். இந்த OH வந்து சப்ஸ்டியூஷன் ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து கம்மி நம்பர் கொடுத்தோன்னா 1 2 3 4. இந்த 4ல் 3rd பொசிஷனில் உங்களுக்கு ஒரு ஹைட்ராக்சியும் இருக்குது, ஒரு மெத்திலும் இருக்குது. சரிங்களா? அப்போது இதில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு H தான் வரும், அதுக்கப்புறம் தான் M வரும். அப்போ இதுக்கு எப்படி நேம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-ஹைட்ராக்சி 3-மெத்தில். ஏன்னா 3rd பொசிஷனில் தான் ஹைட்ராக்சி இருக்குது, மெத்தில் இருக்குது. 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட். எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஏன் ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால AL. ஸோ 3rd பொசிஷனில் ஹைட்ராக்சி அண்ட் மீத்தேன் சப்ஸ்டியூஷனாக இருக்கிறதுனால 3-ஹைட்ராக்சி 3-மெத்தில். 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட். ஆல்டிஹைடுக்கு AL பியூட்டனால். இப்படி தான் கொடுப்போம். இப்போது இதில் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, C5H10O ஒரு கீட்டோன், இதுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், C5 அப்போ 1 2 3 4 5.
அப்போ இதில் கீட்டோன் எங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். கீட்டோனுங்கிறது மிடில் தானே வரணும், அப்படி போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கொடுப்போம், C டபுள் பாண்ட் O கொடுத்தோன்னா இங்கே CH3, இங்கே C 4 பாண்ட் இருக்குது, 1 2 3 4 பாண்ட் ஆச்சு. இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குது, ஸோ இங்கே CH2 போடலாம். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குது, இன்னும் CH2 போடலாம். இந்த கார்பனுக்கு 1 பாண்டு தான் இருக்குது, CH3 போடலாம். அப்போ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கலாம், இங்கே இருந்தது கீட்டோன் இங்கே இருக்கனால இங்கேருந்து தான் இதுக்கு நான் கம்மி நம்பர் வரணும். ஸோ இங்கேருந்து நம்பர் கொடுத்தா தான் கம்மியாக வரும். 1 2 3 4 5. 5th பொசிஷனில் சரி 5 கார்பன் இருக்குது, அதனால் பென்ட் ஏன் எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால பென்டேன். செகண்ட் பொசிஷனில் ஓன் பென்டெனான் 2 பென்டெனான் இல்லைனா பென்டேன் 2 ஆன் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுவே சப்போஸ் இந்த இடத்துல இருக்குதுன்னு வைங்களேன், CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH2 CH3 எப்படி இருந்து வேணாலும் நம்பர் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு இது கம்மியாக தான் வரும். 1 2 3 4 5 1 2 3 4 5 எப்படி கொடுத்தாலும் 3 தான். அப்போ வந்து இதே தான் பென்டேன் 3 ஓன் 3 பென்டெனான் அப்படின்னு சொல்லலாம், பென்டேன் 3 ஆன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த இடத்துல வந்ததுன்னா அப்போ நம்ம இங்கேருந்து தான் நம்பர் கொடுப்போம் 1 2. அப்போ பார்த்தீங்கன்னா பென்டேன் 2 1 தான் வரும். இன்கேஸ் இதில் இருக்கக்கூடிய மெத்தில் இந்த CH3 குரூப் ஏதாவது சப்ஸ்டியூஷனாக வரலாம்ல, அப்படி வந்தால் அப்படி ஒரு ஐசோமர்ஸ் பார்க்கலாம். CH3 C டபுள் பாண்ட் O C இங்கே ஒரு CH3 வருதுன்னு வைங்களேன், இங்கே ஒரு CH3, அப்போ இங்கே ஒரு CH, இப்போ 1 2 3 4. அப்போ தேர்ட் பொசிஷனில் சப்ஸ்டியூஷன் இருக்குது. 3 மெத்தில் 1 2 3 4 இருக்கிறதுனால பியூட் சிங்கிள் பாண்ட் ஏன் 2 ஓன். ஒருவேளை இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்து இங்கே CH3 வந்தாலும் அப்போ நம்ம கீட்டோனுக்கு தான் கம்மி நம்பர் கொடுப்போம். அப்போ அதே மாதிரி தான் 1 2 3 3 மெத்தில் 4 இருக்கிறதுனால பியூட் செகண்ட் பொசிஷனில் 2 1. ஸோ நமக்கு இந்த C5H10O அப்படிங்கிற ஒரு கீட்டோனை நம்மளால் ஒரு 3 பாசிபிள் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் போட முடியும். சரிங்களா? தேங்க்யூ.